இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உத்தராகண்ட் மாநிலத்தை சேர்ந்த சங்கர் ஜிபால் 1990ஆம் ஆண்டு UPSC தேர்வில் வெற்றி பெற்று IPS அதிகாரியாக பணியில் இணைந்தார். தமிழ், ஆங்கிலம், குமாஓலி ஆகிய 3 மொழிகளில் புலமை பெற்ற சங்கர் ஜிபாலுக்கு 1991ஆம் ஆண்டு தமிழகத்தில் பணி ஒதுக்கப்பட்டது. 1993ஆம் ஆண்டு மன்னார்குடியில் உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியை தொடங்கிய சங்கர் ஜிபாலுக்கு 1995ஆம் ஆண்டு சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. 1996ஆம் ஆண்டு அப்போதைய ஆளுநரின் காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிந்த சங்கர் ஜிபால் 1999ஆம் ஆண்டு மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். திருச்சி நகரத்தின் துணை காவல் கண்காணிப்பாளர், சென்னையில் உளவுத்துறை காவல் கண்காணிப்பாளர், சிறப்பு பணிப்படையின் IG என பல்வேறு பொறுப்புகளையும் அவர் வகித்துள்ளார். 2021ஆம் ஆண்டு சென்னை பெருநகர காவல்துறையின் ஆணையராக நியமிக்கப்பட்ட சங்கர் ஜிபால் 2023ஆம் ஆண்டு தமிழக காவல்துறையின் தலைவராக நியமிக்கப்பட்டார். 2021 மற்றும் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நிகழாத வண்ணம் சட்டம் ஒழுங்கை சீரமைத்த பெருமைக்குரியவர் ஆவார். கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் தேடப்பட்டு வந்த தீவிரவாதிகள் கைது, கோவை நகைக்கொள்ளை வழக்கில் குற்றவாளிகள் கைது என பல்வேறு கைது நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டார். 2022-23ஆம் ஆண்டில் ஆயிரக்கணக்கான ஆன்லைன் மோசடி வழக்குகளை பதிவு செய்து கோடிக்கணக்கான தொகையை மீட்டுக் கொடுத்ததில் சங்கர் ஜிபாலுக்கு பெரும் பங்குண்டு. காவலர்களுக்கு மனநல ஆலோசனை, ஓய்விட வசதிகள், மக்கள் காவலர் நண்பர் திட்டம், சமூக காவல் மேம்பாடு, CCTV கண்காணிப்பு போன்ற திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தினார். காவல்துறையில் சிறப்பான பணியை ஆற்றியதற்காக சங்கர் ஜிபால் 2 முறை குடியரசுத் தலைவர் காவல் பதக்கத்தை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது.